வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். தெற்கு வங்க கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே வரும் 30ஆம் தேதி காலை கரையை கடக்கும் எனவும் அன்று 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழியும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிக அளவு மழை பெய்த காரணத்தால் 13,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த விஜயமாநகரம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சிவகுருக்கு உண்ணி காய்ச்சல் ஏற்பட்டதால் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் ராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் அம்மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினரை சந்திக்க ராஜ்பவன் ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்த இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி சால்வை மற்றும் பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த 30 வயது பெண்ணை மும்பை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா, விளம்பர நோக்கத்தில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தால் எந்த பலனும் இல்லை என விமர்சித்தார். கேரள மாநிலம் வயநாடு நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்று வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தென் கொரியாவில் உள்ள சியோல் தேசிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கிவியா சியோ தலைமையில் நடைபெற்ற ஆராய்ச்சியில் நிலத்தடி நீரை அதிகம் உறிஞ்சுவதால் பூமி அச்சு 31.5 அங்குலம் சாய்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 7,090 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மதுரையில் 190 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் இரும்பு சாரம் சரிந்து விழுந்ததில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இலங்கையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 30,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் காற்றின் தரம் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக ஆபத்தான நிலையில் இருந்து வந்த நிலையில் இன்று மீண்டும் மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் பிஜ்வாசன் பகுதியில் இணையதள மோசடியுடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கை விசாரிக்க சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளை வழக்கில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ள 2 நபர்கள் கடுமையாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்கிலாந்தை சேர்ந்த ஒருவர் லாட்டரி சீட் மூலம் ஒரே நாளில் 1,800 கோடி ரூபாய்க்கு அதிபதியாகியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற 10வது ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் தாய்லாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் லோயர் குர்ரம் மாவட்டத்தில் பழங்குடியின குழுக்களிடையே ஏற்பட்ட வன்முறையில் சிக்கி 76 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி ட்ரம்ப் அதிபராக பதவி ஏற்க உள்ள நிலையில் புதியதாக பதவியேற்க உள்ள அமைச்சர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகாலாந்தில் கிப்ரே பகுதியில் இன்று காலை 7:22 மணியளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவாகியுள்ளது. தென்கொரியாவில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடுமையான பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடைபெற்ற சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை PV சிந்து, லக்ஷயா 2வது சுற்றுக்கு முன்னேறி உள்ளனர். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.